இது என்ன ஓட்டா? இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா? இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா? நான் சாப்பிட்டேன் புரட்டா, வரட்டா, காட்டுறேன் டாட்டா. இப்படியாடா டே? என்னது நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும், இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும், இங்கேனா டப்பிங் தட்டுற டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேசக்கூடாது. சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய். எவனோ சொல்லியிருக்கான் உசிலம்பட்டியில கல்லர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். என்னது? ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்க, இன்னொன்னு டிஎம்கேன்னு. ரெண்டு பேர், ஒரு பொம்பளை டிஎம்கேல திருடி இருக்கா, இன்னொரு பொம்பளை டிவிக்கேல திருடி. இங்க ஒரு டீம் மாஸ்டர். திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும்? நீ தான் திரும்பணும். காமராஜரை வச்ச யார் காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச யார் வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற. தெரியுமாடா? ஏய், திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம்ன்ற இதுல இருந்தே உனக்கு தெரியல. டே, அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா. பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும். அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும். அதை தாண்டா அது திங்குது. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தியேட்டர்ல முதல் காட்சி கத்தோம்ல, அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள். அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கத்துறேன். பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு திரும்புதா, அங்கேயே சுத்துதா. முகத்தை பார்த்து என் முகம்தான் போடுங்க ஓட்டு. 5 வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும். என் முகத்தை பார்க்காதீர்கள், நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள். அது என்னப்பா சனிக்கிழமை அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல, ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா?